அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெயின் அலர்ட் அப்படி சொல்லக்கூடிய 4 முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதன் பற்றி தான் குறிப்பாக இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னும் ஒரு 4 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழையை தரப்போகுதாம் இந்த செய்தியில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஒரு லைக் போட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்க பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டுடைய நாளை கத்திரி வெயில் தொடங்க உள்ள நிலையில் கடந்த சில தினங்களாகவே பார்த்திங்கன்னா கோடை வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று வேலூரில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 41.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக ஏற்கனவே பதிவாகியிருந்த நிலையில் நேற்று தினம் அதே போல் குறைந்தபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 21 முதல் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் 9.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. இதன் பொறுத்த மட்டும் தெற்கு சத்தீஸ்கர் முதல் கன்னியாகுமரி குறிப்பாக குமரிக்கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பாக மே 4ஆம் தேதியாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், குறிப்பாக தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்து சொல்லியிருக்காங்க. இதன் பொறுத்த மட்டும் 5ஆம் தேதியாக நாளை தினம் பார்த்திங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், தருமபுரி, குறிப்பாக திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்கள்லாம் குறிப்பாக ஒரு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் இந்த செய்தியில் சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மற்றவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய இந்த குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோவை நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.